40 ஆண்டு காலம் கேப்டன் விஜயகாந்த் உடன் பணியாற்றி மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருப்பதாக பல்லாவரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை டி முருகேசன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களாக உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரமானது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தற்போது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர் அனகை முருகேசன் அவரை கேட்கிறோம். சார், பல்லாவரம் சட்டமன்றத்தில் உங்களுடைய பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கியது. எதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள். போட்டியிடுகின்ற ஐஜேகே வேட்பாளர் ஐஜேகேவுக்கு 2 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று குன்னம் தொகுதி, ஒன்று பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி. குன்னம் தொகுதியில் படிக்கின்ற அங்கே மாணவர்களை 100 சீட்டு ஃப்ரீயாக நான் ஃப்ரீ சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்காததுக்கான பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இங்கே நிற்கிற மக்கள் அவங்க ஐஜேக்கெல்லாம் நிற்கிறாங்க. நான் 100 சீட்டு ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் அவர் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. அங்கே கொடுத்துருக்குறாங்க அதே வேட்பாளருக்கு அங்கே குன்னம் தொகுதியில். ஏன்னா குன்னம் தொகுதியிலேருந்து இங்கே படிக்க வர முடியாது. இங்கே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இங்கே உள்ள மாணவர்களை படிக்கணும்னு போய் கேட்டுற போகிறாங்கன்னு சொல்லி, ஏன்னா அவங்க அதை இங்கே அறிவிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே 5 வருஷம் செங்கல்பட்டில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவன். அந்த தொகுதியில் தான் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது. இதுவரைக்கும் ஏழை மாணவர்களுக்கும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சரி, படிக்கிற மாணவர்களுக்கு யாருக்குமே அவங்க ஃப்ரீ சீட்டே கொடுத்தது கிடையாது. நானே பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் நேரடியாக அந்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் போய் நான் நிறையா கேட்டிருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு மாணவர்கள் கூட அவங்க ஃப்ரீ சீட்டாக படிக்க வச்சதே கிடையாது. ஏதோ அங்கே செய்கிறேன்னு சொல்கிறவர், குன்னத்தில் சொல்கிறவர் ஏன் இங்கே சொல்ல முடியாதுன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிறனா போய் கேட்பாங்க, ஃப்ரீ சீட்டு தரேன்னு சொன்னீங்களேன்னு போய் கேட்பாங்கன்றதுனால இங்கேயே அந்த மாதிரி அவன் நடந்துக்கிறவங்க எப்படி முதல்ல இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கிறவங்க எப்படி மக்களுடைய கோரிக்கையை, மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பார் என்பது தெரியல. சுத்தமாக இந்த பகுதியில் இந்த தெருவில் யாருக்கு நான் சொல்லுவேன், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இந்த தெரு, இந்த நகரத்தில், இந்த ஊராட்சியில் இந்த தெரு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே எல்லா இடத்துக்கும் நான் போனவன். எல்லா மக்களுக்கும் எனக்கு தெரியும். அவர் அவரை பார்க்கறதுனால இப்போவே ஒரு 4 பயில்வான் மாதிரி 4 பேர் தான் கூட நிற்கிறாங்க. யாருமே அவர் கிட்ட நெருங்க முடியல. இப்போ பிரச்சாரத்துக்கு வர வேட்பாளர் வருகின்ற பொழுதே கிட்ட நெருங்க முடியாது. அவர் ஜெயிச்சா அவரை போய் பார்க்க முடியுமா? அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? எங்கே வசிக்கிறாரு, இப்போ எங்கே இருக்காரு, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய சிம்பிளில் நிற்கிறேன்னா எனக்கு வெற்றியை தேடி தரணும்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை மக்கள் சிந்திக்கணும். உடனடியாக பார்க்கறதுல இருக்கிற அனகாபுரத்தில் போய் இந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கலாம். இரவு நேரம்னாலும் சரி, எந்த நேரத்தினாலும் நம்ம ஃபோன் போட்டாலும் சரி, நேரடியாக வந்தாலும் சரி, பதிலுக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்பாருன்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு தெரியணும். மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியல. 2 வேட்பாளர் யாருன்னே தெரியல, எந்த ஊரில் இருக்காங்கன்னே தெரியாது. இதை தொகுதிக்கு உட்பட்டவன் கடந்த 40 ஆண்டுகளாக தலைவர் கேப்டனுடன் நெருங்கி பழகி இங்கே நற்பணி மன்றங்களை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு உதவிகளை செய்து மக்கள் மத்தியில் அறிமுகமானவன் தான் நான். அதனால் மக்கள் பெரிதும் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், எனக்காக வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக 40 ஆண்டுகால நண்பராக விஜயகாந்த் அவர்கள் இருந்து தற்போது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குதல், சுற்றுலாத்தலமாக உருவாக்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளுடன் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பம்மலிருந்து அப்துல் காதர்.